பாத்தீங்களா, அவங்க கிட்ட வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ எதுவுமே நான் வாங்குறதில்ல. இலவச சேவை தான். வேலை தேடி வரவங்களுக்கு இலவச சேவை, வேலை வாங்கி அவங்கள்ட்ட பேமெண்ட் வாங்குறீங்க. சென்னை முடியாது, கிராமப்புறத்திலேயே வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்கவே கிடையாது. வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்காது, வீட்டு வேலைக்கு யாரும் வரவே மாட்டாங்க. நாங்க சொல்றோம் கோடி ரூபாய் கூட வர மாட்டாங்க, கோடி ரூபாய் கூட வர மாட்டாங்க வேலைக்கு. அப்படிங்கும் போது நீங்க இந்த வேலையை பண்றது வந்து ரெண்டு பக்கமும் வந்து உதவிகரமா இருக்கு. அதாவது வேலை தேடி வரவங்களுக்கும் வேலைக்காரங்க தேடி அலையவங்களுக்கும் ஒரு உதவிகரமா இருக்கிறீங்க. கருணை உள்ளத்தோட வந்தாதான் எடுப்பேன். அவங்களுக்கு அந்த மனசாட்சியோட அவங்க ஒர்க் பண்ணணும். நோயாளிகளுக்கு ரொம்ப கௌரவமா எங்கிட்ட வந்து வேலைக்கும் போயிட்டாங்கன்னா வேலைக்காரர்களை பத்தி கம்ப்ளைண்ட் மோஸ்ட்லி இங்க வராது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன், மோஸ்ட்லி வராது. ஆனா அந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணாங்கன்னா எங்கிட்ட பனிஷ்மெண்ட் பயங்கரமா இருக்கும். அதனால நிறைய பேர் ஒன்ஸ் வேலைக்கு வந்தாங்கன்னா மறுபடியும் யோசிச்சுதான் வருவாங்க. பயங்கரமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட அவங்க ஒர்க் அவங்க சரியில்லை, இல்ல வந்து அவங்க வந்து சரியானபடி ஒர்க் பண்ணல, இல்ல ஓனர்ஸ கஷ்டப்படுத்துறாங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுல நான் கால் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு சேலரி வந்து நான் என்னோட அக்கௌண்ட்ல போச்சு, என் அக்கௌண்ட்ல அவங்களுக்கு நான் அனுப்புவேன். வரும்போதே நான் வந்து எழுதி வாங்கிடுவேன் வேலைக்காரங்க. என்னன்னா இந்த 1 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் வேலை செஞ்சு சில பேர் வருவாங்க, 2 நாள் 3 நாள் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஓனர்ஸை போய் தொழில் பண்ணி அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படிலாம் பிளான் பண்ணி வருவாங்க. அதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காது சார். எங்கிட்ட வந்தாங்க 30 நாள் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணிட்டு அந்த 30 நாள் சேலரி அவங்க அக்கௌண்ட் தன்னால வந்துடும். சென்னையில தான் பண்றீங்க? ஆமா, சென்னையில பண்றதுக்கு அவ்வளவு பெரிய சப்போர்ட்ல எனக்கு கிடையாது. அது எல்லாமே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மிக முறையாக வரவர்களை பதிவு செய்து அவங்களுக்கு பயிற்சி அளித்து ரொம்ப ஒரு சுதாரணமா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பணியை வந்து செல் நியூஸ் நேயர்களை வரவேற்கிறோம். நமது சிறப்பு நிகழ்ச்சிக்காக இன்று அன்னை தெரசா ஹோம் கேர் நிறுவனத்தினுடைய இயக்குனர் திரு வாசுகி அவர்களை சந்திக்க உள்ளோம். வணக்கம் மேடம். மேடம், இந்த அன்னை தெரசா ஹோம் கேர் இது வந்து நீங்க எவ்வளவு காலமா நடத்திட்டு இருக்கீங்க? சார் நான் ஒரு 12 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார். 12 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து நிறைய ஏழைகளுக்கு நான் வேலை வாங்கி தரேன். என்னால வந்து நிறைய குடும்பம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு கூட நான் பெருமையா சொல்லுவேன். நீங்க எந்த வயசுல இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வந்தீங்க? எப்படி இது உங்களுக்கு தோணுச்சு? இந்த மாதிரி வந்து ஒரு 32 இயர்ஸ் ஓல்டு, ஒரு 32 வயசுல இருந்து எனக்கு இந்த மாதிரி எண்ணம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்து நான் ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து நிறைய விஷயம் எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுது. அதனால நம்ம இதை பண்ண இது வந்து ஒரு தொழிலா எடுத்து பண்றதை விட ஒரு சேவையா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த அளவு எனக்கு வசதி இல்லை. அதனால இதை வந்து ஒரு சேவையா பண்ண முடியாத ஒரு காரணத்தினால தொழிலாவும் பண்ணிட்டு ஒரு சேவையாவும் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது டபுள் பர்பஸ், அதாவது ஒரு சேவையும் செய்யணும், அதே நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையும் கவனிக்கிறதுக்காக நீங்க அதை பண்றீங்க. ரொம்ப நல்ல விஷயம். இப்ப நீங்க பண்றது வந்து ஹோம் கேர்னால பேபி கேர், குக்கிங், அப்புறம் வந்து பேஷண்ட் கேர், ஹவுஸ் கீப்பிங், சர்வெண்ட் மெய்ட்ஸ், அப்புறம் ஆபீஸ் அசிஸ்டன்ட், டொமஸ்டிக் ஹெல்பர், செக்யூரிட்டி, டிரைவர்ஸ், இப்படி எல்லாத்துக்குமே நீங்க ஆள் தெரியும். அப்ப எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆட்கள் வந்து வந்தாங்கன்னா அவங்களை அப்படியே அந்த எங்க தேவை அங்க அனுப்பிச்சு விடுறீங்க. முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு என்னோட தேவைக்கு பணக்காரங்கிட்ட இருந்து எனக்கு சர்வீஸ் சார்ஜ்ங்கிற பேர்ல நான் கேஷ் வாங்கிக்கிறேன். ஏழைங்களுக்கு எங்கிட்ட வேலைக்காக வராங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ எதுவுமே நான் வாங்குறதில்ல. இலவச சேவை தான். வேலை தேடி வரவங்களுக்கு இலவச சேவை, வேலை வாங்கி அவங்கள்ட்ட பேமெண்ட் வாங்குறீங்க. வசதியானவங்க எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டு சண்டை போவாங்க. வசதி இல்லாதவங்க, வேலைக்கும் வரவங்களுக்கு வசதி கிடையாது பெருசா. அதனால அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. தங்க இடம் கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன். அதுக்கு வந்து நான் எதுவுமே அவங்ககிட்ட சார்ஜஸ் எதுவும் வாங்குறது இல்ல. அவங்க வேலைக்கு போறவங்க தங்கி இருந்து வேலைக்கு போயிடுவாங்க. ஆமா, எங்க தங்கி இருந்து வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சேலரி
சேலரி வந்து என்னோட அக்கௌண்ட் மூலமா நான் உங்களுக்கு தரேன். சில பேருக்கு டைரக்டாவும் தரேன். டைரக்டா தரேன். ஏன்னா வந்து என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சில பேர் வந்து என்கிட்ட வந்து வாங்க முடியாத சூழ்நிலையா இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து அவங்க அக்கௌண்ட் மூலமா கொடுத்தேன். சில பேர் இப்ப நிறைய பேர் லோக்கல்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க டைரக்டா வாங்கிப்பாங்க. ஆமா, அந்த அப்படி போறவங்க சில பேர் அவங்க வேலை பார்த்து சம்பாதிச்சு நல்லா பாக்குறாங்களா? எல்லாம் கான்டாக்ட்லயே இருக்காங்க சார். நிறைய பேர் நாங்க எப்படியோ பண்றதுனாலதான் நிறைய பேர் ரொம்ப கையெழுத்து கொடுக்குறாங்க, குடும்பத்தெல்லாம் மாற்றுவாங்க. அதெல்லாம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஆமா சார், ஒரு சிறந்த சர்வீஸ் நீங்க பண்ணது. இந்த மாதிரி இப்போ சென்னை கிடையாது, கிராமப்புறத்திலேயே வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே கிடையாது. வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்காது. வீட்டு வேலைக்கு யாரும் வர மாட்டாங்க. நாங்க சொல்றோம் கோடி ரூபாய் தான் வர மாட்டாங்க, கோடி ரூபாய் தான் வர மாட்டாங்க வேலைக்கு. அப்படிங்கும் போது நீங்க இந்த வேலையை பண்றது வந்து ரெண்டு பக்கமும் வந்து உதவிகரமா இருக்கு. அதாவது வேலை தேடி வரவங்களுக்கும் வேலைக்காரங்க தேடி அலையவங்களுக்கும் ஒரு உதவிகரமா நீங்க இருக்கிறீங்க. போன்ற ஒரு அமைப்பு வந்து ரொம்ப கம்மியா தான் செயல்பட்டு இருக்கு. நீங்க கம்மியா தான் பண்றாங்க. ஆனா சில இடங்கள்ல இந்த மாதிரி நடத்தக்கூடிய சில தவறுகள் நிகழ்வுறாங்க. அது எந்த மாதிரி தவறு நிகழும், எப்ப தவறு நிகழும், எந்த மாதிரி அதை பத்தி இப்போ வந்து ஓனர்ஸ் வந்து ஒரு என்கிட்ட வந்து சர்வெண்ட பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வச்ச ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. என்னோட ஏன் கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சர்வெண்ட் வந்த உடனே புதுசா ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் உட்கார வச்சு அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்பேன். அவங்க முதல்ல இன்டர்வியூ பண்ணுவேன். அவங்க எங்க இருந்து வராங்க, அவங்க ஐடி கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன், அவங்க போட்டோ எடுத்து வச்சுப்பேன், அவங்க எங்க இருந்து வராங்க, அவங்க ஃபேமிலி எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த சூழ்நிலைக்காக வேலைக்கு வராங்க, ஆமா டீட்டெயில் தான் கலெக்ட் பண்ணிப்பேன். இவங்க வந்தா ரெகுலரா ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்றத பாத்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் வீட்டுல அவங்க ஸ்டே வச்சு நான் ஸ்டே பண்ண வச்சு அவங்களுக்கு நான் சின்ன சின்ன ஒர்க் கொடுத்து பார்ப்பேன். ஆமா ஆமா, அது ஒரு 2 நாளோ 3 நாளோ ஒரு வாரமோ என் வீட்டுல இருந்து அவங்க வேலை பண்ணாங்க அப்படின்னா அந்த 2-3 நாள் தான் அவங்களுக்கு எந்த தவறுகள் இருக்கு, அவங்க திருத்தக்கூடிய தவறா, திருத்த முடியாத தவறா, இதெல்லாம் நான் நோட் பண்ணேன். அதுல திருத்தக்கூடிய தவறா இருந்தா சொல்லி புரிய வைப்பேன். அதுக்கப்புறம் அந்த தப்ப அவங்க செய்ய மாட்டாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் நீட்டா வச்சுக்கணும், கிச்சன் நீட்டா வச்சுக்கணும், அந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஒர்க் பண்றது இண்டஸ்ட்ரியல ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி சொல்லி இன்னும் 2 நாள் பார்ப்பேன். அதுலயும் அவங்களுக்கு நாட்கள் என்னன்னா இல்லம்மா நீங்க இந்த வேலைக்கு அனுப்பிட்டுன்னு சொல்லி அனுப்பிடுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பேஷண்ட் அப்படிங்கிற அனுப்புற பாத்தீங்களா, பேஷண்ட் பார்த்து ஆரம்பிக்கும் அவங்க வந்து ரொம்ப என்கிட்ட வரவங்க கருணை உள்ளத்தோட வந்தாதான் எடுப்பேன். அவங்களுக்கு அந்த மனசாட்சியோட அவங்க ஒர்க் பண்ணணும். என்கிட்ட வந்து வேலைக்கும் போயிட்டாங்கன்னா வேலைக்காரர்களை பத்தி கம்ப்ளைண்ட் மோஸ்ட்லி இங்க வராது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன், மோஸ்ட்லி வராது. ஆனா அந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணாங்கன்னா என்கிட்ட பனிஷ்மெண்ட் பயங்கரமா இருக்கும். அதனால நிறைய பேர் ஒன்ஸ் வேலை வந்தாங்கன்னா மறுபடியும் யோசிச்சுதான் வருவாங்க. பயங்கரமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட அவங்க ஒர்க் அவங்க சரியில்லை, இல்ல வந்து அவங்க வந்து சரியானபடி ஒர்க் பண்ணல, இல்ல ஓனர்ஸ கஷ்டப்படுத்துறாங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுல நான் கால் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கேன். தெரிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சேலரி வந்து நான் என்னோட அக்கௌண்ட்ல போட்டு என் அக்கௌண்ட்ல அவங்களுக்கு நான் அனுப்புவேன். வரும்போதே நான் வந்து எழுதி வாங்கிடுவேன் வேலை. என்னன்னா இந்த 1 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் வேலை செஞ்சுட்டு சில பேர் வருவாங்க. 2 நாள் 3 நாள் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஓனர்ஸ் போய் தொழில் பண்ணி அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படிலாம் பிளான் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காது சார். எங்கிட்ட வந்தாங்க 30 நாள் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணிட்டு அந்த 30 நாள் சேலரி அவங்க அக்கௌண்ட் தன்னால வந்துடும். ஆமா, அது வந்து எழுத்து மூலமா வாங்கிடுவேன். இல்ல இல்ல மேடம் என் அக்கௌண்ட்ல சேலரி கிடையாது கையில கொடுங்க, ஏன்னா புதுசா எப்படிட்டாவே எனக்கு தெரியாது. ஒன்ஸ் நான் பாத்துட்டேன்னா அவங்க கரெக்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலரா கொடுக்க சொல்லுவேன் கையில. அது எந்த பிரச்சனையும் இருக்காது, சேலரி கரெக்டா போயிடும். அதே மாதிரி முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு எவ்வளவு கொடுப்பாங்க சம்பளம்? 1000, 2000, 3000, 4000, மிஞ்சி போன 5000. ஆனா எங்கிட்ட வேலைக்கு வரவங்களுக்கு மினிமம் 15,000 ஸ்டார்ட் ஆகும் சார்.
இப்படி எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அந்த வேலையை பொறுத்து அப்படியே 15 மழை ஆரம்பிக்குது. ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்க இருக்கிற சூழ்நிலை, அதாவது ஒரு 2 பேருக்கு வந்து சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு சேலரி, இல்ல 3 பேரா இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு சேலரி, ஒரு 5-6 பேரா இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு சேலரி, அதிகமான சேலரி. இப்ப வந்து ஒரு சின்ன குடும்பம் தான், அப்படி ஒர்க் பண்ணிட்டு கம்பெனி வந்து நான் அனுப்புறதே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து போற மாதிரி நான் இப்ப மழை வரும், அந்த டைம்ல அவங்க போக முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்ப ஓனர்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க. அது எனக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து எல்லாரும் ஒரு 50 பேர் வேலை 50 பேர் நான் வந்து கால் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மாதிரி மழை பெய்யுற டைம்ல வீட்டுல சண்டை வந்து வராம போயிடுவாங்க. அந்த 1 நாள் 2 நாள் கூட ஓனர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களே என்ன சொன்னாங்க, எங்களால முடியாத காரணத்துல நாங்க வேலைக்கு ஆளை வைக்கிறோம், லீவ் எடுத்தாலும் எனக்கு எப்படி இப்ப அவங்க சைடுல இருந்து பாக்கும்போது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது சார். இல்ல அவங்க சைடுல இருந்து பாக்கும்போது அப்படி சொல்ல முடியாது. அப்ப இவங்க சைடுலயும் வந்து ஒரு சோமுலாம இருக்கும்போது வீட்டுல அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல. ஒருத்த வேலை பாக்குறாங்கன்னா அவங்க ஒரு மனிதன் தானே, அவங்க குடும்பம் இருக்கும், குழந்தைகள் இருக்கும், அத ஸ்கூலுக்கு போக வேண்டி இருக்கும், அட்மிஷனுக்கு போக எல்லாமே இருக்குங்க. சோ அதனால நம்ம அதை வந்து பெரிய குற்றமா எடுத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் அவங்களே அதை அவங்களே அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க, ஒரு முக்கியமான பதவியில இருக்கவங்க இருப்பாங்க, அவங்க டக்குன்னு லீவ் போட முடியாது. இப்ப வேலைக்காரங்க வர ஒரு பேபி கேர் இருக்கும், ஒரு குழந்தை விட்டு சூழ்நிலை, அவங்க குழந்தைய பாத்துக்கிற நிலைமை இருக்கும். அப்போ இவங்க வந்து டக்குன்னு இவங்க வேலைக்கு ஆள் பண்றது லீவ் போட முடியாது சார். நீங்க இப்ப பண்றது ஒன்லி வந்து சிட்டில உள்ள ஆட்கள் தான் பண்றீங்க. உங்க யாரும் வெளிநாட்டுல உள்ளவங்க கேட்கறாங்களா? வெளிநாட்டுல இருக்கவங்க அது ஒரு மூணு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அதனால நான் வந்து ஸ்டாப் பண்ணேன். டெல்லியில தான், ரொம்ப ஜாஸ்தி இல்ல, டெல்லியில தான் ஒரு சர்வன்மேட் அமிச்சேன். அவங்களுக்கு நான் இவங்களை நல்லா செக் பண்ணி தான் அமிச்சேன். ஆனா அவங்க என்கிட்ட ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ண லேடி தான். அவங்க இன்னொரு இடத்துல இந்த லோக்கல்ல ஒர்க் பண்ணவங்க தான். சரி, அவங்க சென்னையில இருந்து ஆள் எடுத்தவங்க, அவங்க வந்து அவங்க பிள்ளைங்க வந்து ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றாங்க, அதனால அழைச்சிட்டு போனாங்க. இப்ப அங்க போய் நல்ல சேலரி போனாங்க, இவங்களும் ஒத்துக்கிட்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. அது வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் மெடிக்கல் செக்கப் எடுக்க முடியும் இந்த வேலைக்கெல்லாம். நான் மட்டும் ஒரு வீட்டு வேலைக்கு ஆள் எடுக்கிறேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது இல்லாம அவங்களுக்கு ரொம்ப அச்சுங்க அந்த அளவு நிதானமா முடியல. அப்ப அவங்க வந்து ஹார்ட் ப்ராப்ளம் தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. மேடம் நீங்க வந்து அழைச்சிட்டு போங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்ல போயிடுது. ஆமா, ரொம்ப சின்ன வயசு. அப்ப வந்து வீட்டுல அனுப்புறது பயப்படுவாங்கல்ல, வெளியே அனுப்புறதுக்கு. அதனால என்னால போக முடியாத சூழ்நிலை. அதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, ஓகே. பக்கம் பக்கத்துல சென்னையில தான் பண்றீங்க? சென்னையில அவ்வளவு பெரிய சப்போர்ட்ல எனக்கு கிடையாது. இல்ல, இதுவே பெரிய விஷயம். யாருக்கும் வேலை கம்மி கிடையாது. யாருக்குனாலும் ரோட்ல போய் ஒருத்தர் போறாங்கன்னா கூப்பிட்டா 2 நாள் வராங்க, பார்ப்பாங்க, அப்புறமா போயிட்டு அதுமா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. அவங்க வீட்டுல ரொம்ப பிடிக்காம போயிருக்கு. சில பேருக்கு பிடிக்காம. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு ஆட்களை வளர்ச்சி அவங்களுக்கு வேலை கொடுத்து அந்த வேலை செய்யறத பார்த்து கரெக்ஷன் பண்ணி அவங்களை வந்து ஒரு இடத்துல அனுப்புறது ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி. இது நடந்த ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி நடத்திட்டு இருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வருவாய் தருதா? இந்த மாதிரி வருமானம் தெரிஞ்சு பெருசா ஒண்ணு இருக்கு. அதாவது நான் தான் ஸ்ட்ரிக்டா இருக்கேன்ல, பெருசா எப்படி வருமானம் இருக்குன்னு சொல்றீங்க? அதாவது வேலைக்காரங்க வந்து ரொம்ப கரெக்டா நான் வந்து ரொம்ப சூஸ் பண்ணிட்டு அனுப்புறேன். அதுலயும் வந்து ஒரு சில பேர் வந்து 10 நாள், ஏன்னா பேஷன்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு பேஷண்ட், ஸ்ட்ரோக் பேஷண்ட் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கை கால் முடியாதவங்க, ஒரு சில கை சுத்தம் உடனே முடியாது, அந்த மாதிரி ஒரு பேஷன்ஸ் எல்லாம் போய் அட்டன் பண்ணும்போது என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் ரேடியா இருந்தா கூட சம்டைம்ஸ் அந்த பேஷண்டோட வெயிட்ட பேலன்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாட்டிப்பாங்க. அப்போ வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏன்னு தெரியல, இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் சொல்லுவேன், ஏமா 1 or 2 days வெயிட் பண்ணுங்க, இல்ல அடுத்த ஆள் நான் ரெடி பண்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. திடீர்னு எனக்கு எல்லாம் போட்டு வந்துடக்கூடாது. ஆமா, தேவைப்படுவாங்க. அதனால அப்படிலாம் போட்டு வந்துடக்கூடாது. வெயிட் பண்ணுங்க, நீங்க வந்து நான் வந்து அடுத்த ஆள் அரேஞ்ச் பண்றேன், அரேஞ்ச் பண்ணி அனுப்பிட்ட உடனே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆள் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த வீட்டுல நானே விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களை அழைச்சிட்டு வருவேன்.
இவ்வளவு வேலைகள் இருக்கு இந்த பணியமர்த்தல சொன்னாங்க. அப்ப நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களை எல்லாம் எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி சேலரி எல்லாம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லயே போடுறீங்க, அவங்களுடைய இதுலயே அக்கௌண்ட்லயே கொடுத்துருவீங்க. பணவங்களை வந்து இது மாதிரி ஒரு மாசம் 2 மாசம் போட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க லிங்க் ஆகும், அவங்க அப்படியே அப்புறம் எந்த பிரச்சனையும் நல்லபடியா ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் அதுல வந்து எனக்கு தான் பிரச்சனை வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலைக்காரங்க வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ஐயோ இந்த மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறா, சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு சேலரி கிடைக்காம போயிட போகுது அப்படின்ற ஒரு பயத்துல என்கிட்ட கரெக்டா இருக்கவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆமா, மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு 50 பேர் வந்தாங்கன்னா எனக்கு என்கிட்ட நிக்கிறது ஒரு 5 பேர் நிப்பாங்கன்னா பாத்துக்கோங்க. அவ்வளவு எனர்ஜியா நான் வந்து ஆமா அவ்வளவு வந்து நான் அவங்கள வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த 5 பேர் எடுத்து நான் படுற பாடு அவங்களே மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரி. அதனால இதை பாக்கணும், சொல்லி பார்க்கணும், 4 பேருக்கு தெரியும். அதான் ஒர்க் பண்றாங்கன்னா என்கிட்ட கரெக்டா இருக்கிறவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஒரு அதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணா கூட ஏஜென்சிக்கு யாரும் எடுக்க மாட்டேன். என்கிட்ட வந்தாங்கன்னா மாசம் ஃபுல்லா கரெக்டா ஒர்க் பண்ணாங்கன்னா அழகா சேலரி. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஓனருக்கு வந்து போதுமா, நான் வந்து என்னோட பழைய ஆள் வந்துட்டாங்க, இல்ல என் இடத்துல இருந்து இன்னொரு ஆள் வர வச்சுட்டேன், இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க வராங்க, இல்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு போனவங்க வராங்க, அதனால ஓகே இந்த சர்வமேடம் ஒரு 10 days ஒர்க் பண்ணிருக்காங்க எனக்கு போதும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த 10 நாள் சேலரியிலவோ அதை அவங்களுக்கு கொடுக்க சொல்லுவேன். ஆமா, அவங்களுக்கு டைரக்டா கொடுக்க சொல்றேன். இல்லன்னா நான் அதை வாங்கி அவங்க எல்லாமே சட்டத்திற்கு உட்பட்டு மிக முறையாக வரவங்களை பதிவு செய்து அவங்களுக்கு பயிற்சி அளித்து ரொம்ப ஒரு சுதாரணமா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பணியை வந்து அது சேவை மனப்பான்மையும் பண்றீங்க. இதுதான் முக்கியத்துவம். விரிவான தகவல் இருந்துச்சுன்னா விரிவான தகவல் நன்றி.